ஸோ ஹாய் guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கேமில் வந்துட்டு மொத்தம் எத்தனை பைக் இருக்குது, அந்த எத்தனை பைக்கு நம்மளால் வாங்க முடியும், அந்த எத்தனை பைக் நம்மளோட கார் பார்க்கிங் நிற்க முடியும்னு பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் யாரெல்லாம் லைக் பண்ணாமல் ஷேர் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நம்மகிட்ட இப்போ ஒரு சைக்கிள் மட்டும் தான் இருக்குது. இந்த சைக்கிள் எடுத்துன்னு போய் தான் கைஸ் வாங்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். ஸோ இப்போ இந்த சைக்கிள் எடுத்துன்னு போய் நம்ம எல்லா பைக்கையும் வாங்கினோன்னா கஷ்டம்தான். அப்படியே பிடிங்கின்னு வாங்க போகிறது தான். ஃபஸ்ட்டு நம்மகிட்ட ஒரு பைக்கு ஒரு கார் இருக்குது. அந்த அந்த ரெண்டுத்தையுமே நாங்கள் சேர்க்க மாட்டோம். ஒரு பைக் மட்டும் சேர்க்க மாட்டோம். அந்த கார்லாம் நம்மக்கிட்ட தான் இருக்கும். ஆனால் நான் மறைச்சிடுவேன் அந்த கார்லாம். ஸோ வாங்க இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கார் வாங்குற இது பைக்லாம் வாங்குவாங்களே அந்த இடத்துக்கு போயிடலாம். A few moments later. இந்த சைக்கிள் வேறு சரியாக மெரிக்க கூட முடியல. கொஞ்சம் பொறுமையாக தான் மெரிக்க முடியுது. அதனால தான் கொஞ்சம் பொறுமையாக போவோம். கிட்டத்தட்ட வந்துட்டோம். இங்கே பாருங்க அக்கா பியூட்டி சைக்கிளில் மெரிக்காது. போகிறோம். ஆமாம், எந்த காலத்தில் எனக்கு விவசாயம் பண்ணுறானுங்க. இப்போ வந்துட்டோம் அங்கே தட்டில். அதான் காரு வாங்குகிற இடம். ஸோ நம்மளோட சைக்கிளை நம்ம வெளியே தான் நிறுத்திட்டு போய் வாங்க முடியும். நான் பாருங்கள் ஏற்கனவே கவாசக்கி நிஞ்சா எனக்கு பிடிச்ச பைக்கு. ஃபஸ்ட்டு அதான் வாங்க போகிறேன். உள்ளே ஒரு கோல்டன் கார் வேறு இருக்குது. ஓ கோல்டு இருக்கா? வெளிலேருந்து பார்க்கும்போது கோல்டு மாதிரி இருந்துச்சு. சரி இப்போ நம்ம வாங்கிடலாம். அந்த பைக்கை வாங்கிட்டோம். என்னது ஷோரூமா? பின்னாடி இருக்காங்க பின்னாடி போகும். யாரா நீங்கள்? டே என்னடா விஷயம்லாம் பறகுது. ஓ எனக்கா? தேங்க்ஸ். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு பைக் எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்கிட்டோம். செம்ம ஸ்பீடாக போகுது கைஸ். பஸ்ஸு சரியாக விடுது. A few moments later. ரியல் லைஃப் ஓட்டுற மாதிரியே தான் இருக்குது. வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். அது தொடர்ந்து சீசி ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே நம்மளோட ஃபஸ்ட்டு கேட்டில் போய் நம்மளோட வண்டி விட்டுடலாம். வெற்றிகரமாக ஒரு பைக் வாங்கிட்டோம். இன்னும் நிறைய பைக் இதுவும் நிற்கணும். ஸோ செகண்ட் பைக் வாங்குறது நாங்கள் சீக்கிரமாக வந்துட்டோம். என்னது இன்னொரு பைக் வாங்க. நெக்ஸ்ட்டு அப்படியாவது ஸ்க்ரோல் பண்ண என்ன பைக் வருதோ. ஹையாபுசா இந்த பைக் எனக்கு பிடிக்கும். திரும்பி பின்னாடி இருக்குன்னு சொல்கிறானுங்க. பின்னாடி போயிட்டு நான் எடுக்கிறேன். வந்துட்டோம். திரும்பி இவனுங்கடா. அதெல்லாம் உள்ள ஒரு கடையில் ஒருத்த கூட இல்லை. ஒன்றா இங்கே மட்டும் கை தட்டுறீங்க. இந்த பைக்கும் சூப்பராக தான் போகுது. சரி A few moments later. ஓ எந்த காலத்துலடா இருக்கீங்க? இன்னும் டிராக்டர் வச்சுன்னு சுற்றிங்க. அவன் மிஷின் வந்துச்சுன்னு மிஷினில் வேலை செய்கிறான். ஓகே கைஸ், வீடு கிட்ட வந்துட்டோம். வீட்டாடியே வந்துட்டோம். கிட்டத்தட்ட சொல்லணும் அவ்வளோ ஸ்பீடாக வருது இது. வேறு வீடு தாண்டியே போய்டும் போல. வீடு கிட்ட வந்துட்டோம். ரெண்டாவது பைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துடும். ஆனால் ரெண்டாவது போட்டியில் போய் வைப்போம். ஓ எல்லாம் ஒன்று தானா? சரி கைஸ், இந்த வண்டியை நம்ம நிறுத்திட்டு பார்த்துப்போம். 2 பைக் எப்படியோ வாங்கிட்டாச்சு. 3வது பைக் வாங்க வந்துட்டோம். 3வது பைக்கு ஒரு நம்மளுக்கு பிடிச்ச பைக் காமிச்சோன்னா நல்லாயிருக்கும். கேடிஎம் இதுவும் நம்மளுக்கு பிடிச்ச பைக் தான். பின்னாடி இருக்குன்றானுங்க. பின்னாடி போய் பார்ப்போம். பின்னாடி ஆமாம் பின்னாடி இருக்கிறேன். ஏன்டா டே ஒருத்தனாவது போய் கடையில் இருக்குடா. எவ்வளோ சுட்டுற போகிறான். நம்ம ஜீப்பு ஆனால் நம்மளது இல்லை அது. இதுவும் கிட்டத்தட்ட கவாசக்கி மாதிரி தான் போகுது. நல்ல சிசி இந்த பைக்கு. இன்னும் யாரெல்லாம் நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டிருங்க. அப்போ தான் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ தான் உனக்கு இந்த கேம்லேருந்து நிறைய வீடியோஸ்லாம் வரும். பிரேக்கு தான் யூஸ் கொஞ்சம் கோளாறாக இருக்குது. மற்றபடி எல்லாம் நல்லா தான் இருக்குது. 3வது பைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துனோம்.
4வது பைக் வாங்குகிறோம். 4வது பைக் வந்துட்டு ஆர்சி, இந்த கேடிஎம் டியூக்கில் ஆர்சி. பின்னாடி பாடுறேன் எவ்வளோ ஒருத்தன் பஸ் எடுத்துக்கிட்டு வந்து விட்டான். போகிறோம், வீட்டுக்கு போகிறோம். செம்ம ஸ்பீடாக போகுது இந்த பைக்கு. வந்துட்டோம் வீட்டுக்கிட்ட. வந்துட்டோம் கைஸ். சார் ஏன்டா என் பின்னாடியே வந்து ஓட்டிங்க. ஸோ 4வது பைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டோம். நாலு பைக் எடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பைக் எடுக்க போயிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பைக்கு? ஸ்ப்ளெண்டரு. இந்த பைக் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் முக்கால்வாசி பேர் இந்த பைக் தான் வச்சுருக்கீங்க. அதான் ஸ்ப்ளெண்டர்னாலே ஸ்ப்ளெண்டர் தான்ப்பா. என்ன ஃபாஸ்ட்டாக போகுது. ஐயோ இவனை ஒரு முட்டை ஓடுறாடே. போலீஸ்காரன் வர வந்து நிறுவான். ஐயோ போலீஸ்காரன் சொன்ன வர வேண்டாம். ஜஸ்ட் ரைஸ். சைட்லலாம் ஓடி வரானுங்க. அங்கே தான் போகிறானுங்க. நான் அவனுங்களுக்கு தெரியாது நான் இங்கே வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு வேணால் போலீஸ்காரன் ஜிபியாச்சுன்னு போகிற மாதிரி பார்க்கலாம். வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். போலீஸ் வேறு ஆனால் உள்ளே இருக்கானான்னு தெரியல. பிரேக்கப் பிடி. ஸ்ப்ளெண்டரில் மட்டும்தாங்க சீக்கிரம் நவுற மாட்டேங்குது. ஆனால் ஸ்ப்ளெண்டரில் மட்டும்தாங்க தரமான சிறப்பான சம்பவங்களை செய்ய முடியும். 5வது பைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ நம்ம 6வது பைக் எடுக்க போவோம். 6வது பல்சரும் பிடிச்ச பைக் தான். இந்த பல்சர் பைக்கை யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்கள லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் நீங்கள் என்ன பைக் வச்சுருக்கீங்களா சொல்லுங்கள். பல்சர் பைக் வச்சுருக்கவங்களாம் மறக்காமல் ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். A few moments later. எடுக்கல இவ்வளோ ஏதாவது சர்வீஸ் வந்துச்சானு தெரியல. அங்கேயே தான் நிற்குது. நம்மளும் இவ்வளோ தான் பைக் எடுத்துன்னு போகிறது. சப்பா வெற்றிகரமாக 6வது பைக் எடுத்துன்னு வந்தோம். கதை ஓப்பன்லேயே இருக்குது. அதுவும் நம்மளுக்கு நல்லா தான். கராஜ் ஃபுல்லுந்து. சரி ஓகே கைஸ், நம்ம எல்லா பைக்கும் வெளியே நிற்க வச்சிடலாம். ஏன்னா வந்துட்டு உள்ளே கராஜ் ஃபுல்லுந்து. ஏன்னா நம்ம உள்ளே எல்லா பைக்கும் நிற்க வச்சு நம்மளால எடுக்க முடியும்னு பார்த்தா இது கராஜ் ஃபுல்லுந்து. நம்ம சரி எல்லா பைக்கும் வெளில நிற்க வச்சிடலாம். எல்லா பைக்கும் வெளில நிற்க வச்சிட்டோம். கிட்டத்தட்ட வாங்கிட்டேன் எல்லா பைக்கும். அது கொஞ்சம் நாள் வீடியோவில் போட முடியல. ஸோ கைஸ், இந்த பைக்கில் உங்களுக்கு என்ன பைக் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் எல்லா பைக்கும் இருக்குது. நான் காட்டுறேன் ஒரு பைக்கா. பாருங்கள் நம்ம சித்தப்பா பார்த்தீங்களா, வெயிலுக்கு அதுக்கும் ஸ்விம்மிங் பூலில் கால் வச்சுன்னு இருக்கோம். பாருங்கள் ஸ்ப்ளெண்டரு, கேடிஎம், பல்சரு, ஹயபுசா, கவாசக்கி எல்லா பைக்கும் வாங்கிச்சாங்க கைஸ். புல்லெட்டு கூட கைஸ்.